விட்டுக்கிட்டே இருக்கும். வேர் விட வேர் விட வேர் விட அதிகமாக வேர் விட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வளர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஹைட்டா இருக்கு தென்னை மரம். அது வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் கனி கொடுக்கக்கூடியதா இருக்குது. சில தென்னை மரங்கள் சொல்றாங்க ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்குமா, வளராத மாதிரியே தெரியுமா, ஆனா உடனே அதுல கனி வர ஆரம்பிச்சிருமா. அதே போலதான் உங்க லைஃப்ல நீங்க வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய உள்ளுக்குள்ள வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கான பலன் உங்களுடைய கரத்துல வந்து கட்டாயமாக. ஆமென். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போறேன். காலைல ஆராதனை வேலை இதை சொன்னேன். எத்தனை பேர் பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னு தெரியல. பட் திருப்பி நான் ரிமைண்ட் பண்றேன். இந்த நாள் வரை என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் எல்லோரையும் இனி வரும் நாட்கள் எல்லாம் எனக்கு பயன்படும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. யாக்கோபு அவங்க மாமா எத்தனை வருஷம் பயன்படுத்திக்கிட்டான்? எத்தனை வருஷங்க சார்? 20 வருஷம் ஒருத்தனை எப்படிலாம் வேலை வாங்கணுமோ அப்படிலாம் வேலை வாங்குறான். அவனுக்கு அவ்வளோ வேலைகளை கொடுக்குறான். அவ்வளோ வேலைகளையும் யாக்கோபு ரொம்ப திறன்பட செய்துக்கிட்டே இருக்கிறான். செய்ய செய்ய லாமானுடைய ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே இருக்குது. அப்பதான் அவனுக்கு லைட் அடிக்குது. அப்பதான் அவன் வெளிச்சம் வருது. என்னடா நம்ம சம்பாதிக்கிறது ஃபுல்லா நம்ம மாமாவனுடைய ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்ம பேர்ல ஒண்ணு கூட ரிஜிஸ்டர் ஆகவே இல்லையா, ஒரு ஆடு கூட இல்லையே நம்ம பேர்ல அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறான். தேவன் அவனுக்கு இடைப்பட ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. அவன் வேலை செய்ய வைக்கிறாரு. இப்ப அவங்க மாமாட்ட கேட்கிறான், மாமா இத்தனை வருஷம் உங்களுக்கே சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு நான் எப்ப சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க மாமா சொல்றாரு, என்ன இவ்வளவு தெளிவாயிட்டான், இவ்வளவு தெளிவாயிட்டானே, யார் கூட பழகுற நீ, பேச்சு சரியில்லையே தம்பி, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும், ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இப்ப என்ன உனக்குன்னு தனியா கேட்கிற, எல்லாமே மாமாவுக்கு. மேல தூக்கி போடுறேன், மேல போறதெல்லாம் கீழே வர்றதெல்லாம் சின்ன வட்டத்தை போட்டு போடுறேன், வட்டத்துக்குள்ள விழுகிறதெல்லாம் உனக்கு, வட்டத்துக்கு வெளியில விழுகிறதெல்லாம் எனக்கு. 10 விதத்துல 20 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாத்தினான். எதுக்கு? சம்பளத்தை குறைக்கணும்ன்ற கான்செப்ட்லயே செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் மேல போடுறேன், மேல இருக்கிறதெல்லாம் உனக்குப்பா, கீழே விழுகிறதெல்லாம் எனக்கு பாடினான். மாமா பாக்குறான், கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட, அதுக்கு இப்படிப்பட்ட அக்கப்போற பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்த சம்பளத்தை மாத்திரம், சரிப்பா வட்டத்தை போடுறேன், இந்த வட்டத்துக்குள்ள எத்தனை ஆடு நிக்குதோ அந்த ஆடு ஃபுல்லா உனக்கு, வட்டத்துக்கு வெளியே நிக்கிற ஆடு ஃபுல்லா எனக்கு. அவன் பார்க்குறான், தொண்டை தோல்ல போட்டு, நீ காசே தர வேணாம்பா, உனக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்றான். ஆனால் தேவன் ஒரு மனுஷனுடைய இடைப்படும் பொழுது அவனை ஆசீர்வதிக்கணும், அவனை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எவனாலே தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது 1000 பேர் உங்களுக்கு எதிர்த்து நின்று உங்களுக்கு ஒண்ணு கிடைக்க கூடாதுன்னு போராடினாலும் 1000-ல் ஒருத்தனாக தேவன் வந்து அது முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். அந்த 1000 பேரும் போராடி உங்களுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்க கூடாதுன்னு போராடிட்டு இருந்திருப்பாங்க. இவர் அசால்ட்டா வந்து 5 லட்சம் ரூபா உங்க பேர் எழுதி வச்சுட்டு போனிருவாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேவன் நல்லவர் சார். இந்த உலகம் எவனை வேண்டாம் என்று முடிவு செய்கிறதோ அவனை தான் தேவன் வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் ஒருத்தனை வேணான்னு முடிவு பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், கடவுள் பார்ப்பார், யாருப்பா அது, அவன் வேணாமா, அப்ப அந்த ரிஜெக்டட் பீஸை என்கிட்ட கொடுங்கன்றார். அந்த ரிஜெக்டட் பீஸை கொண்டு வந்து அதை ரெடி பண்ணி அதை மோஸ்ட் ப்ரீசியஸ் பீஸா மாத்தி விலை மதிக்க முடியாத ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மனிதனாய் அந்த மனிதனை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அடிமையா வித்து போட்டாங்க. யாரங்க அடிமை அப்படின்னாக்க, வந்த வரைக்கும் லாபம் எடுத்துன்னு போங்க, இவனுக்கு எத்தனை காசு கொடுப்பீங்க சார், கொடுக்கறதே கொடுங்க சார், இவனை தூக்கிட்டு போனா போதும் அப்படின்ற மலிவான விலைக்கு யோசேப்பை வித்தானுங்க. ஆனால் தேவன் எகிப்தினுடைய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. சார், இந்த தேவன் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 1000 பேர் எதிர்த்து நின்னாலும் அவர்களை தாண்டி தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த நாள் வரை உங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் எல்லோரையும் இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு பயன்படும்படி தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். என்னை யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டாங்களோ, என்னைய பயன்படுத்தி அவங்க மேலே வந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நல்லானாங்க, பணம் பொருளை சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கு நான் எதுவுமே இல்லாமல் வெறும் கையனாக நின்று கொண்டு இருந்தாலும் எனக்கு ஒரு துணையாய் தேவன் இருக்கிறார். அந்த தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் மறுபடியும் வந்து எனக்கு பயன்படும்படியாய் தேவன் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்களுக்கு இது வேலை செய்யும். அல்லேலூயா. நம்புறவங்களுக்கு இது வேலை செய்யும். இந்த தேவன் நல்லவர் பாருங்க. வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து கொண்டே வருகிறோம். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, இந்த பாடலும் ஆராதனையும் ஒரு அறுவை சிகிச்சைக்கான ஆயத்தம். என்னதுங்க அறுவை சிகிச்சைன்னா தெரியுங்களா? ஆபரேஷன்.
ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றாங்கல்ல, அந்த ஆப்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கு ஆயத்தம் பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷன் ரூம் ரெடி பண்றது, மெடிசின்ஸ் ரெடி பண்றது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெடி பண்றது, இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னாக்கா பாடலும் ஆராதனையும். அது இல்லாம ஆப்ரேஷன் பண்ண முடியாது. டாக்டர் வந்தோனே டக்கு டக்குன்னு கோட்ட கழட்டி போட்டு கத்திரிக்கோல் எங்கப்பா, இன்ஜெக்ஷன் எங்கப்பா அப்படின்னு நேரா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட மாட்டாரு. போனா ரிஸ்க், ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. அதுதான் பாடலும் ஆராதனையும். பாடலும் ஆராதனையும் அறுவை சிகிச்சைக்கான ஆயத்தம். தேவனுடைய வார்த்தையே அந்த ஆப்ரேஷன், அந்த அறுவை சிகிச்சையாக இருக்கிறது. ஹalleluya. அப்ப அந்த அறுவை சிகிச்சை செய்யும்போது பேஷண்ட் எப்படி இருப்பாங்க? பேஷண்ட் வந்து அப்படியே மயக்க நிலையில இருப்பாங்க. அந்த மாதிரி மயக்க நிலையில இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னாக்கா ரொம்பவும் அவேரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவேர்னஸோடு இருக்கணும் ஆண்டவருடைய ஆலயத்துல. ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அவங்க அப்படியே அயர்ந்த நிலையில இருப்பாங்க. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச பிற்பாடு தட்டி பார்த்து உணர்ச்சி இருக்கான்னு பார்த்து அப்புறமேட்டு அவங்களுடைய பல்ஸ் செக் பண்ணி கடந்து போவார். ஸோ அது ஆப்ரேஷன் பண்ற இடம். ஆலயத்துல வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நேரத்தை விட மிக முக்கியமான நேரம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற நேரம். ஹalleluya. ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஹார்ட்டை தொட்டு அதை ப்ராப்பராக செக் பண்ணி அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை என்ன பண்ண ஸ்டிச் பண்ணி அதை முடிச்சு அந்த பல்ஸ் செக் பண்ணி அந்த ஆளை வந்து உயிருள்ள ஒரு நபராக மாத்துறாருல, அப்படி தேவ செய்தி நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய பாவமாக இருக்கட்டும், சாபமாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், மரணத்தை குறித்த பயமாக இருக்கட்டும், நஷ்டத்தை குறித்த வேதனையாக இருக்கட்டும், அதை அந்த இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளியில எடுத்துட்டு உங்களுடைய இருதயத்தை புது இருதயமாய் மாற்றுகிற ஒரு நேரம் தான் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற நேரம். ஹல்லேலூயா. அப்ப இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும், ரொம்பவும் அலர்ட்டா இருக்கணும், கான்சியஸா இருக்கணும், அதன் மேல் நோக்கமா இருக்கணும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நோக்கி கடந்து வருகிறது, என்ன தேவன் இடத்துல பேச விரும்புகிறார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க தான் அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ரேடியோல ஃப்ரீக்வன்சி செட் பண்ணியிருப்பாங்க. 98.3 101 அப்படின்ட்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த அலைவரிசை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ரேஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். சேனல்ஸ்ல ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ரேடியோல அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுவாங்க. 98.3னாக்க நீங்க 98 வச்சாலும் கேட்காது. 98.4 வச்சாலும் கேட்காது. 98.3 வச்சீங்கன்னா என்ன ஆகுங்க? அந்த ஸ்டேஷன் அந்த வேவ்ஸ் ரிசீவ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணுதுனாக்க டெலிகாஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்குதா. அதே போல ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னாக்க எந்த நேரம் உங்களோடு கூட கடவுள் இடைபடுகிற நேரம் என்பதை நீங்கள் அறியாது இருப்பீர்கள். அதை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு க்ஷண பொழுதிலே தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் ஊடுருவி பாய்ந்து அந்த ஸ்டேஷனை அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணிருச்சு அப்படின்னாக்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல டெலிகாஸ்ட் பண்ற எல்லா ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இருக்கீங்களா? அதான் அந்த ஆண்டோடைய ஆலயத்தில் உட்காரும் போது ஒரு அவேர்னஸோட உட்காரணும். எந்த நேரத்தில் கடவுள் எங்கிட்ட பேசுவார், எது என்னை தொடக்கூடிய விஷயமா இருக்குது, எதில் என்னை தேவன் வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார், அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறவன் தான் அந்த ஃப்ரீக்வன்சியில் டியூன் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. டியூன் ஆகலை அப்படின்னாக்க ரேடியோ இருந்தும் பேட்டரி போட்டும் அதில் ஒன்றும் கேட்க முடியாது. இது எங்கள் தாத்தா காலத்து ரேடியோன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர அதில் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. எங்கள் மாமா ஒரு வாட்டி ரேடியோ ஒர்க் ஆகலை என்னன்னு பாடுறான்னாரு. யார்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. என்கிட்ட சொல்கிறார் ரேடியோ ஒர்க் ஆகலை பாருப்பான்னு. நான் ரேடியோ எடுத்தேன், பேட்டரி போட்டேன், தட்டினேன், வரல. பார்த்தா ஒரு ஒயர் வந்து எலி கடிச்சிருக்குது. ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சுப்பா, இவ்வளோதான் ஃபால்ட்டா, ஈஸியாக அட்டன் பண்ணிடலான்ட்டு முறுக்கக்கூடாத ஒயரோடு கூட வேற ஒரு ஒயரை முறுக்கிட்டேன். 3 ஒயர் இருந்துச்சு, ஒன்று முறுக்கணும். நான் பார்த்தேன் 3ஐயும் ஒன்றா முறுக்கி டேப் அடிச்சு சுவிட்ச் போட்டு பார்த்துங்க, டம்முன்னு ஒரு சவுண்டு, ரேடியோ எகிறது. வீட்டில் பக்கத்துல இந்த ஃபீஸ் எல்லாம் போச்சு அந்த பில்டிங்கில். எங்கள் மாமா வந்து பார்த்தாரு, என்னடா பண்ணி வச்சிருக்க? இல்லை மாமா அந்த ஒயரு முடியுங்க, தயவுசெய்து இனிமேல் உங்கள்கிட்ட நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னாரு. அதே போல் ரேடியோ இருக்கலாம், அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி செட் ஆகலைன்னா அது பிரயோஜனம் கிடையாது. அதே போல் ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் உட்காரும் பொழுது அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு கான்சியஸ்னஸ், அந்த ஒரு எதிர்பார்ப்பு, கடவுள் எங்கிட்ட என்ன பேச போறாரு அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவனு கூட தான் தேவன் பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிறாரு. உங்களை யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டாங்களோ உங்களுக்கே தெரியாது நம்மளை பயன்படுத்தி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் சொல்றாரு, நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன்.
நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். எதுக்கு வரைஞ்சிருக்கிறாரு? உங்களுக்கு எவன்லாம் நன்மை செய்கிறான், உங்களுக்கு எவன்லாம் தீமை செய்கிறான், தேவன் அந்த கிராஃபில் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த கிராஃபில் பார்த்துக்கிட்டே இருக்கிற தேவன் உங்களுக்கான நேரம் வரும் பொழுது எவன் உங்களை பயன்படுத்தி கொண்டு மேலே வந்தானோ அவனை மறுபடியுமாய் தேவன் உங்களுக்கு கீழே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கொண்டு வந்து உங்களுக்குரியதை உங்களுடைய கரத்தில் கொடுத்து உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் மாறுகிற வரைக்கும் அவங்க உலகத்தில் எந்த இடத்துக்கு ஓடினாலும் அவங்களால சமாதானமாக இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தர் சொல்றாரு, உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் உனக்கு பயன்படும்படியாய் நான் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த தேவன் நல்லவர். இந்த மாலை வேளை உங்களோட இடைப்படுவாராக. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 103 5வது வசனத்தை. மைக் வச்சிருக்கிறவங்க வாசிங்க, மற்றவங்க கவனிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது. ஆமென். உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த வாழ வயதுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நீங்க ஒரு 50 இயர்ஸ் வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 வருஷம் வாழ்ந்தவங்களுக்குள்ள மைண்ட் செட் என்ன இருக்கும்னாக்க, நான் 50 வந்துட்டேன், இன்னும் வேதத்தின்படி பார்த்தா கூட 70 80 தான் ஆவரேஜ். ஸோ இன்னும் 30 வருஷம் தான் என்னுடைய பேலன்ஸ் டேஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அவங்க இந்த வசனத்தை படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி இந்த வசனம் வந்து பேசும் அப்படின்னாக்க, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப அப்படின்னாக்க அகெயின் அப்படின்னாக்க மறுபடியும் உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதல் நாள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் டே. நீங்கள் பிறந்த உடனே எந்த டே ஃபர்ஸ்ட் டேவோ அந்த டேல இருந்து இன்னும் 70 80 வருஷம் உங்களுக்கு வாழ்வதற்கான நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை ஒவ்வொரு முறையும் எவன் படிக்கிறானோ, யார் படிக்கிறாங்களோ, யார் பார்க்கிறாங்களோ, பார்க்கிறவங்களுக்கு அந்த வசனம் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனத்தை படிக்கும் போது தான் சொல்லுங்க, இன்று இந்த நாள் முதற்கொண்டு என் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் எனக்கு தேவன் மாறச் செய்கிறார் என்று சொன்னீங்க அப்படின்னாக்க, உங்களுக்குள்ள இருக்கிற வியாதியா இருக்கட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனமா இருக்கட்டும், நீங்க எதனால இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு நீங்கள் மேலே உயரே பறக்கும்படியாய் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. எத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு ஆசை? சூப்பர்ப்பா, பரவாயில்ல. அம்மா தூக்குறாங்க. ஐயோ சோத்திரமா ரொம்ப வருஷம் உயிர் வாழணும். ஆமா சார். பாவி 100 வருஷம் உயிர் வாழ்ந்து செத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நீதிமான் 1 வருஷம் உயிர் வாழ்ந்தா கூட அந்த நீதிமானை கொண்டு தேவன் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்க ஏரியால வந்து நீங்க தான் ரொம்ப வந்து குறைவான வசதி உள்ளவங்க, குறைவான பணம் உள்ளவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் சொல்லட்டுங்களா, உங்க ஏரியால நீங்க தான் தேவ கிருபையினாலே அவர்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சார், அவங்ககிட்ட பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். அதையெல்லாம் இந்த உலகத்தில் கொண்டு வந்த தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறபடினாலே நீங்கள் அவனை காட்டிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்படின்னாக்க யூ ஆர் சோ ப்ரீஷியஸ். நீங்கள் விலை மதிக்க முடியாதவர்கள். தேவகுமாரன் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மாலை வேலை அப்படியே பைபிள் படிச்சுட்டே இருந்தேன். பைபிள் படிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது இயேசுவை கொண்டு தேவன் தண்ணீரை சுவையுள்ள திராட்சை ரசமாக மாற்றினார். அதை நம்ம படிக்கிறோம், அதை நம்ம நம்புறோம், அதை விசுவாசிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு மாதமும் சபையில திருவிருந்து கொடுக்கப்படுது பாத்தீங்களா? திருவிருந்து கொடுக்கப்படும் பொழுது அதே தேவன் அந்த திராட்சை ரசத்தை குணமாக்கும் இயேசுவின் ரத்தமாக மாற்றுகிறார் என்பதை நம்மளால நம்ப முடியல. ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்ன நம்புறோம், இன்னொன்னு நம்ப முடியல. சோ நீங்க நம்புறதுனால வாழ்க்கையில நீங்க புரிஞ்சுக்கங்க, நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதனால் நீங்கள் பயன் அடைந்தால்தான் நீங்கள் நம்புகிற விஷயத்திற்கு ஒரு மதிப்பு. இது நம்புறீங்க, நம்புறனால அது உங்களுக்கு பலன் அளிக்குதா, அப்பதான் அதுக்கு வந்து ஒரு மதிப்பு. இயேசு தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினான்றதை நம்புறீங்களா? அதனால என்ன பலன் உங்களுக்கு? அன்னைக்கு இருக்கவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க, டேஸ்டா இருந்துச்சுன்ட்டு. இன்னைக்கு நீங்க எதை நம்பணும்? இன்னைக்கு இயேசுவனுடைய அந்த திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தமாய் மாற்றப்பட்டு தேவன் எனக்கு கொடுக்கிறார் என்பதை எவர்கள் நம்புகிறார்களோ அவர்களுக்குள்ளதான் அந்த திராட்சை ரசம் உள்ள போய் ரத்தமாய் மாறி அவர்களை ஆரோக்கியமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா. ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து கொடுக்கும் பொழுது, ஊழியக்காரர் கொண்டு கொடுக்கும் பொழுது, அதை வாங்கும் பொழுது அந்த ஒரு
ஃபெய்த் பெர்ஸ்பெக்டிவோடு கூட பாருங்க, விசுவாச கண்ணோட்டத்தோட பாருங்க. இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவன் இந்த திராட்சை ரசத்தை இயேசுவின் ரத்தமாக மாற்றி எனக்கு கொடுக்கிறார் என்று நம்பி அதை பருகும் பொழுது, அது உங்களுடைய சரீரத்திற்குள்ள போகும் பொழுது, உங்களுடைய ரத்தத்துல கலக்கும் பொழுது, ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் தேவன் இயேசுவின் ரத்தமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படி இயேசுவின் ரத்தமாய் மாற்றப்பட்ட மனநிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் வியாதியை குறித்து யோசிக்க மாட்டீங்க. ஹலோ, இருக்கீங்களா? பலவீனத்தை குறித்து சிந்திக்க மாட்டீங்க. இந்த சரீரத்துல இந்த பலவீனம் இருக்குது, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. என்னம்மா சரீரம் பார்த்தனா இப்படி இருக்குதுயா, இந்த மாதிரி டாக்டர் உடம்புல ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாருயா. டாக்டர் ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொன்னானாக்கா திருவனந்தப்ப ஊழிய காட்ட வாங்கி 2 டம்ளரா குடிங்க. அல்லேலூயா. என்னங்க 2 அடிச்சு விடுங்க, கல்ப் அடிங்கன்ற. நான் ஊழியக்கார் சொன்னாச்சு, அம்மா எல்லாத்துக்கும் வேணுமா, பரவாயில்லையா எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சில இடத்துல கூச்சப்படாம கேட்கறோம்ல, ரேஷன் கடையில் போயிட்டு கூச்சப்படாம கேட்குறீங்களா இல்லைங்களா? அக்கா பச்சரிசி இல்லையா, புழுங்கரிசி சேர்த்து போடுங்க. அப்படியே பார்ப்பான், டாம போகாது போல இது. அதே மாதிரி திருவந்த டைம்ல ஊழியக்கார் வந்து ஒரு 1/2 டம்ளர் கொடுக்குறாரா, ஐயா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க ஐயா. அம்மா இல்லை எல்லாத்துக்கும் வேணுமா, இல்லை பரவாயில்லையா எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஐயா. ஏம்மா உடம்புல ரத்தம் கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாருயா. 2 டம்ளர் வாங்கி ஃபுல்லா கல்ப்பா அடிச்சு சொன்னாங்க. எஸ், எனக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஊடுருவி பாய்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வார்த்தை கேட்டு ஊழியக்காரர் அடுத்த மாசம் 2 ஜக்கு எடுத்துன்னு வரணும். நிறைய பேர் ரொம்ப ஒல்லியா தான் இருக்கிறாங்க. எப்படி 2 டம்ளர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால குண்டா இருக்கிறவங்க கம்மியா கேட்க கூடாது. ஹலோ, ரத்தத்தினால நீங்க குண்டா இல்ல, கொழுப்புனாலதான் குண்டா இருக்குமே தவிர ரத்தத்தினால கிடையாது. சோ ரத்தத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஊழியக்கார் திருவிருந்து கொடுக்கும்போது, ஐயா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கய்யா, கூச்சப்படாம கேளுங்க, வாங்கி குடிங்க, இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம்னு குடிங்க. குடிக்கும் பொழுது அது உங்களோட ரத்தத்தோடு கூட கலக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தேவன் நல்லவர். நீங்க ஃபன்னா செய்யற காரியங்களை கூட தேவன் வந்து ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கிறார். நீங்க சென்சிட்டிவ் இல்லாம செய்யற காரியங்களை தான் தேவன் அருவருக்கக்கூடியவரா இருக்கிறார். ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த தேவ பிரசன்னம் இல்லாமல் செயல்படுறீங்க பாத்தீங்களா, அதே தேவன் அருவருக்கிறார். ஆனா இந்த இப்படிப்பட்ட காரியங்கள்ல, ஐயா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கய்யா, நான் இயேசுவின் ரத்தத்தை எக்ஸ்ட்ரா குடிக்க விரும்புறேன்யா அப்படின்னு சொல்லும்போது ஊழியக்காருக்குள்ள விசுவாசம் வரும். ஓ, இவங்க இது இயேசுவின் ரத்தமா விசுவாசிக்கிறபடியினால ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஊழியக்காருக்குள்ள இன்னும் அதிகமான விசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த இயேசுவினுடைய அந்த திராட்சை ரசம் ரத்தமாய் தேவன் மாற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இப்ப 40 வந்துட்டீங்களா, 50 வந்துட்டீங்களா, இன்னும் பேலன்ஸ் 20ன்னு கணக்கு போடக்கூடாது. ஆண்டவரே 50 வந்துட்டேன், இப்ப நான் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் இன்னும் டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஹல்லேலூயா. கோட்டை அழிக்கணும். டெய்லி கோட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக கூடாது. கேலண்டர் பார்க்கும் போதெல்லாம் இந்த வருஷத்துல ஒரு நாள் போயிடுச்சு, என்ன பண்ண போறனோ தெரியல, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு நாள் அழிக்கணும். என்னாச்சு, கழுகுக்கு சமணமா என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. நான் இன்னும் அநேக ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்வேன். தேவன் எனக்கு ஆயுசையும் தீர்க்காயுசையும் கொடுத்திருக்கிறார். என் கூட இந்த செட் எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போனா கூட பாய் சொல்லிக்கிட்டு நான் இங்கே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமா, ரவீந்திரன் ஐயா காலைல வர சொல்லுவார், என் செட் எல்லாம் போய் சேர்ந்துச்சு தம்பி, நான் தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்க இன்னும் ரொம்ப வருஷம் இருப்பீங்கய்யா. அவருக்குள்ள அப்படியே சந்தோஷமா இருக்கும். நான் சொல்றேன், உங்க கூட இந்த செட்டெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போனா கூட நீங்க சொல்லுங்க, நான் டாட்டா காமிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் டாட்டா காமிக்கிற இடத்துல மட்டும்தான் இருப்பேன். அதனால தான் கோயிலில் வந்து என்ன பண்ணணும், ஆமென் அல்லேலூயா சொல்லும் பொழுது பெரிய டாட்டா, இந்த பெரிய டாட்டா காமிச்சிங்கன்னா தான் இந்த சின்ன டாட்டா அவங்களால காட்ட முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா. நடிப்புனா, பிரசங்கன்னா அந்த பரவசத்துக்குள்ள வந்துடணும். கர்த்தர் என் கூட பேசுறாரு, என் கூட இடைப்படுகிறாரு. ஐ வாண்ட் டு என்ஜாய் திஸ் லார்ட். இந்த கடவுளை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். அவ அனுபவிக்கும் பொழுதுதான் நீங்க அவரை ருசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். சங்கீதம் 103:5 கழுகுக்கு சமானமான வயது திரும்ப. ஆமா, கழுகு குறித்து 5 காரியங்கள் சொன்னேன். 1, கழுகு வந்து உயர பறக்கும். 2வது, அதுக்கு கூர்மையான பார்க்கும் திறன் உண்டு. 3வது, செத்த உயிரினங்களை அது சாப்பிடாது, உயிருள்ள உணவை மட்டும்தான் சாப்பிடும். 4வது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும், வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். 5வது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னாக்க அந்த ஒரு ஏஜ் முடிஞ்ச உடனே சாகாது. கழுகு மரணத்தின் விளிம்புக்கு சென்று மறுபிறவி எடுக்கும் வலிமை பெற்றது. மனிதன் மரணத்திற்குள் சென்று புது பிறவி எடுக்கும் வரம் பெற்றவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
ஆமா, கவனிங்க. ஏன்னாக்க நீங்கள் கவனிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை உங்களுடைய ஆழ் மனதிலே போய் தங்கக்கூடியதாக இருக்கிறது. கழுகு மரணத்தின் விளிம்புக்கு சென்று மறுபிறவி எடுக்கும் வலிமை பெற்றது. மனிதன் மரணத்திற்குள் சென்று புது பிறவி எடுக்கும் வரம் பெற்றவன். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? அல்லேலூயா. தண்ணிக்குள்ள முக்கும் பொழுது மரணத்திற்கு சமானமா இருக்குது. தண்ணியிலிருந்து எந்திரிக்கும் பொழுது ஒரு புது பிறப்பு, ஒரு புது சிருஷ்டியாக தேவன் நம்மளை சிருஷ்டிக்க கூடியவராக இருக்கிறார். நான் வேதத்தை வாசிட்டு இருக்கும் பொழுது ஆதியாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்த்தேன். மனிதனை தேவன் விசேஷ தன்மையோடு படைத்தாராம். பாவம் அவனை விஷத்தன்மை உடையவனாய் மாற்றினதாம். மீட்பு அவனை விசேஷ தன்மை உடையவனாய் மாற்றினதாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? விசேஷ தன்மையோடு கடவுள் மனுஷனை படைச்சாராம். பிசாசு விஷத்தன்மை உடையவனா மாத்திருச்சான். இப்போ தேவன் தன்னுடைய மீட்பின் மூலமாக அவனுக்குள்ள வினோத தன்மையை கொடுத்திருக்கிறார். அதான் புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். இப்போ அவன் பார்க்கிறது எல்லாமே எப்படி பார்க்கிறானாக்க, பலவீனத்தையும் சுகவீனத்தையும் வியாதியையும் மரணத்தையும் அல்ல, அவன் பார்ப்பது எல்லாம் ஜீவனையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் உயர்வையும். தேவன் எனக்குள் இருக்கிறபடியினால் நான் பெருகிக் கொண்டேதான் இருப்பேன் என்ற பெருக்கத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில கழுகு மரணத்தின் விளிம்புக்கு சென்று மறுபிறவி எடுக்கும் வலிமை பெற்றது. மனிதன் மரணத்திற்குள் சென்று புது பிறவி எடுக்கும் வரம் பெற்றவன். நீங்களுக்கெல்லாம் ஒரு வரம் இருக்குதுங்க, மறந்துடாதீங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாம் வரம் பெற்றவர்கள். என்ன பெற்றவங்க? வரம் பெற்றிருக்கிறீங்க. ஆங்கிலத்துல வரம் அப்படின்ற வார்த்தைக்கு பூன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. வாய்ப்புன்றது ஒரு முறை தான் கொடுக்கப்படும், வரம் ஒவ்வொரு முறையும் செயல்படும். உங்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒரு வரத்தோடு கூட நீங்க வெளியே வந்திருக்கீங்க. புது பிறவி என்ற வரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீ தொடர எல்லாத்தையும் தேவன் புதுசா மாத்துவார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் தொட்டது எல்லாம் உங்களுக்கு ஓகே ஆகல, இதுக்கப்புறம் நீங்க தொடக்கூடியது எல்லாம் தேவன் என்னாக்குவார்னாக்கா பெஸ்டா மாத்துவார், புதுசா மாத்துவார், சக்சஸா மாத்துவார். நீங்க தொடர்றது எல்லாம் உங்களுக்கு துலங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். அதுதான் சார் பிளஸிங். நீங்க செய்யறது எல்லாம் தேவன் வாய்க்க செய்வார். உங்களுடைய சத்துருக்களும் உங்களை பகைக்கிறவர்களும் உங்கள் நண்பர்களும் கூட கண்டு குழம்புவார்கள். இவன் எதை செய்தாலும் அது வாய்க்க செய்கிறது என்றால் எப்படி? ஃபர்ஸ்ட் 2ல வச்சான், அவனுக்கு தான் அடிச்சிச்சு. இப்போ உள்ளுக்குள்ள மாத்தி 3க்கு செட் பண்ணிட்டாங்க. இப்போ அவன் 2 தான் சொல்றான், திருப்பி 2ல தான் அடிக்குது. ஹல்லேலூயா. ஏன்? இவன் 3ல வச்சாலும் தேவன் அங்க உள்ள சென்று அதை 2ஆ மாத்துவார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா சார்? கடவுளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மனிதர்கள் 3ல செட் பண்ணி வச்சுட்டு நீங்க 2ன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், 2ல தான் தேவன் விழுகும்படி செய்வார். ஏன் ஆண்டவரே? அவன் 3ல செட் பண்ணிட்டானே, நீ 2ன்னு சொல்லிட்டலடா, அதனால உனக்காக தேவன் உள்ளுக்குள்ள போய் பூமிக்கு அடியில போய் ஒரு விதையை தேவனால விளைய செய்ய முடியும் என்றால், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை மாற்றி வைக்கும் பொழுது அதை திருப்பி மாற்றி வைக்க தேவனால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக தேவன் செய்வார். ஹல்லேலூயா. 100 பேர் சேர்ந்து 5 5 5ன்னு சொன்னா கூட நீங்க அமைதியா 2ன்னு சொன்னீங்கன்னாக்க 2ல தான் லாக் ஆகும்படி தேவன் செய்வார். ஏன்னா அதான் காரிய சித்தி. உங்களால் செய்ய முடியாததை உங்களுக்காக தேவன் செய்கிறது தான் காரிய சித்தி. நீங்க விசுவாசத்தோடு ரிலாக்ஸா இருக்கணும். 5ல அடிக்கும்னு பணத்தை கட்டிட்டு நம்பி உட்கார்ந்து இருக்கிறவன் நீங்க 2ன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா இருப்பீங்க. என்ன பயம் இல்லையா உனக்கு? அவர் பார்த்துக்க போறாரு. ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்க போறாரு. எனக்கு என்னையா பயம்? அவர் கடவுள்யா, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார்யா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். உங்களுக்காக தேவன் யாவையும் செய்வார். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு ஒரு காரியத்தை எடுத்து வந்திருக்கிறேன். கழுகு அதிக உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டது. கழுகு அதிக உயரத்தில் பறக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒரே ஒரு டாபிக் தான் பேச போறேன், முயற்சி. எல்லாரும் சொல்லுங்க, முயற்சி, முயற்சி, முயற்சி. ஹல்லேலூயா. விடாமுயற்சியை பத்தி நான் பேசல, வெறும் முயற்சியை பத்தி பேசுறேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முயற்சியை பத்தி பேசுவோம், அப்புறம் விடாமுயற்சியை பத்தி பேசுவோம், அப்புறம் விசுவாசத்தை குறித்து பேசுவோம், அப்புறம் விவேகத்தை குறித்து பேசுவோம். எல்லாமே ஒரு டாபிக் எடுத்துட்டு வச்சு இல்லைங்க, நான் பைபிள் இருந்தா விவேகம், விசுவாசம், விடாமுயற்சி, இதெல்லாம் பைபிள் இருக்கிற வார்த்தைங்க. நீங்க அவன் படத்துல எடுத்து வச்சிட்டான் அப்படின்னால அது ஃபேமஸ் ஆகுது கிடையாது, இங்க இருக்கிறனால தான் அது ஃபேமஸ் ஆச்சு. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம முயற்சியை குறித்து பேச போறோம். எதை குறித்து பேச போறோம்? முயற்சி. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க? எஃபர்ட், ட்ரை, அட்டெம்ப்ட்.
இந்த 3 வார்த்தை பயன்படுத்துறாங்க. முயற்சின்ற வார்த்தைக்கு எஃபர்ட், ட்ரை, அட்டெம்ப்ட் 3 வார்த்தைகள். கழுகு அதிக அதிக உயரத்தில் பறக்க முயற்சி செய்து கொண்டே இருக்குமா. ஏன் இந்த கழுகுக்குள்ள தேவன் முயற்சி செய்யக்கூடிய அந்த ஒரு வினோத தன்மையை கழுகுக்குள்ள ஏன் கடவுள் வைத்திருக்கிறாரு அப்படின்றத கற்றுக்கொண்டாதான் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எதுக்கு கழுகுக்கு சமானமான திரும்ப வாழ வயது எனக்கு கொடுக்கிறாரு? நான் பழையபடியே வாழ்ந்துட்டு போறதுக்கா? இல்ல, நான் முயற்சி செய்கிற ஜாதி. ஹல்லேலூயா. நான் காலை வேளையில சொன்னேன்ல, நான் ஆசீர்வாதத்தை கேட்கிற ஜாதியும் அல்ல, ஆசீர்வாதத்தை பார்க்கிற ஜாதியும் அல்ல, நான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஜாதி. உன் வாயில வரணும், நான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஜாதி. மன்னிக்கிறவனும் மறக்கிறவனும் மேல் ஜாதி, மன்னிக்காதவனும் மறக்காதவனுமே கீழ் ஜாதி. நான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஜாதி. ஹல்லேலூயா. ஆமா, மோசேயை கொண்டு போய் கடவுள் காட்டுறாரு, கானான் தேசத்தை பார்ப்பான்னு காட்டுறாரு. அவன் பார்க்கறான், ரொம்ப ஜோரா இருக்கு ஆண்டவரே, நீ உள்ள போக மாட்ட. என்ன ஆண்டவரே, ஜோரா தான் இருக்கு, நீ உள்ள போக மாட்ட. ஆனா அதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. ஏன் தெரியுங்களா? என்னாகமத்திலேயே 12 பேர் அனுப்பிச்சு கானான் தேசத்தை வேவு பார்த்து அதில் இருக்கிற ஒரு திராட்சை கொலையை கொண்டு வந்து மாதுளம்பழங்களையும் அத்திப்பழங்களையும் கொண்டு வந்து மோசே கிட்ட கொடுக்குறாங்களா. கொடுக்கும் பொழுது அந்த ஒரு பழத்தை வாங்கி அப்படி டேஸ்ட் பண்ண உடனே அவனுடைய இருதயம் மகிழுது. கடவுள் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை இந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னாரு. அதில் இருக்கிற ஒரு கனியை நான் புசிக்கும் பொழுதே அந்த தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அவன் அனுபவிக்க கூடியவனாக இருந்தான். அதனால மோசே கானான் தேசத்தை பார்த்தவன் கிடையாது, கானான் தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவன். அல்லேலூயா. இருக்கீங்களா? வீட்டுல பானையில சோறு வைக்கிறீங்க, சோறு வந்துகிட்டு இருக்குது. எத்தனை சோறு எடுத்து நசுக்கி பார்ப்பீங்க வந்துருச்சான்னு? எத்தனை சோறு? ஆமா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அந்த கானான் தேசத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் ஒரே பதம் என்னன்னாக்க, அந்த கனியை எடுத்து மோசே புசிக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை, ஆசீர்வாதம், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. இந்த தேவன் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கடவுள் என்ன சொன்னாரோ அதை கேட்டுட்டு அதை பார்த்துட்டு போறவங்க கிடையாது. அதை அனுபவிப்பீங்க, அதை ருசிப்பீங்க, அதை சொந்தம் பாராட்டுவீங்க, அது உங்க தலையின் மேல் இறங்கும். ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், இந்த கழுகுக்குள்ள முயற்சி செய்யக்கூடிய தன்மையை தேவன் வைத்தாராம். இந்த முயற்சினா என்ன அப்படின்னாக்க, எத்தனை பேர் திருக்குறள் தெரியும்? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். திருவள்ளுவர் எழுதுறாரு. யோசிச்சு பார்த்தேன், எப்படி திருவள்ளுவருக்கு இவ்வளவு பெரிய ஞானம்லாம் வந்துச்சு அப்படின்னாக்க, வேதத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை ஃபுல்லா படிச்சிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறாங்க, அதை குறித்து அறிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் எழுதுறாங்க முயற்சி திருவினையாக்கும். இந்த முயற்சி திருவினையாக்கும்ன்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க, முயற்சி செய்கிறவன் என்ன பண்றானாக்க அதிர்ஷ்டத்தோடு வளர்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சார், அதிர்ஷ்டம் யாருக்கு வேலை செய்யும்? முயற்சி செய்கிறவனுக்கு தான் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். முயற்சி செய்யாதவனுக்கு துரதிர்ஷ்டம் தான் வேலை செய்துகிட்டே இருக்கும். முயற்சி செய்கிறவனுக்கு தான் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். சில பேர் சொல்றாங்க, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க. என்ன பண்ணிட்டீங்க அப்படி அதிர்ஷ்டமே இல்லைனாக்க? இல்லை, நான் ஒன்றும் பண்ணல. ஒண்ணுமே பண்ணாததுக்கு அதிர்ஷ்டம் எப்படிங்க வேலை செய்யும்? நீங்க ஏதாச்சும் பண்ணாதானே அதிர்ஷ்டம் வேலை செய்யும். நீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல, ஏதோ ஒன்று வாங்கணும், ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதாச்சும் ஒரு இடத்துல பணத்தை போடணும், ஏதாச்சும் ஒன்று விசுவாசிக்கணும், அப்பதாங்க அதிர்ஷ்டம் வேலை செய்யும். அப்ப கடவுள் சொல்றாரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். அப்ப திருவள்ளுவர் சொல்றாரு, முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்யும் பொழுது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், கழுகு அதிக உயரத்தில் பறக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பதனால்தான் அதனுடைய உள் ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கிறதா. நல்லா பாருங்க, ஏன் கழுகு அதிக உயரத்தில் பறக்க ஆசைப்படுது, அதை தெரிஞ்சுக்குங்க. அப்பதான் நீங்க ஏன் வாழ்க்கையில அதிகமா உயர பறக்கணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள வரும். கழுகு அதிக உயரத்திலே பறக்க பறக்க அதனுடைய முழு ஸ்ட்ரென்த்தும் என்ன ஆகுதுனாக்க ரீஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குதான். அது எவ்வளவு உயரமாய் பறக்குதோ அவ்வளவு உயரமாய் பறக்கும் பொழுது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பாருங்க, முயற்சி செய்யாதவங்க சோர்ந்து இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முயற்சி செய்யறவங்க பாருங்களேன், ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்? அவங்க முயற்சி செய்கிறதுனால அவங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், அவங்களுடைய எலும்புகள், நரம்புகள், ரத்தங்கள், ஒவ்வொரு ரத்த துளிகளும் என்ன ஆகுதுனாக்க முயற்சி செய்கிறவர்களுக்குள்ள ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கும். முயற்சி செய்யாதவர்களுக்குள்ளதான் அவங்க எப்பயுமே ஒரு மாதிரி டல்லா இருப்பாங்க, சோர்ந்து இருப்பாங்க.
ரொம்ப வந்து ஒரு மாதிரி பலவீனமா இருப்பாங்க. ஏன் அப்படி அவங்கள பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க நல்லா சொல்லலாம், இவங்க முயற்சி செய்யாதவங்க. ஹல்லேலூயா. சில பேர் வந்து பலவீனமா இருப்பாங்க, சில வியாதிகள் இருப்பாங்க. அந்த வியாதிகளை குறித்து கேள்விப்பட்ட உடனே அந்த டாக்டர் சொல்லுவாரு, இந்த டிசீஸ் வந்துச்சுனாக்க ஆள் வந்து ரொம்ப டல்லா இருப்பாங்க. சேர்ல உட்கார்ந்து டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தவங்க, டாக்டர் சொன்ன உடனே டக்குன்னு ஒரு ஸ்டெப் இறங்குவாங்க. டாக்டர் பார்ப்பாரு, வேலை செய்யுது. மாத்திரை வேலை செய்யுதோ இல்லையோ, வார்த்தை வேலை செய்யுது. வீட்டுக்காரரோட நல்லா ஸ்டெடி ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்க, டாக்டர பார்த்து வீட்டுக்கு போகும்போது அப்படியே சொங்கி மாரி போகுது நடந்து, நடந்து. வீட்டுக்காரர் பார்ப்பாரு, வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. போம்போது ஏன் இப்படி சொனங்குது அப்படின்னாக்க, அவங்க சொன்ன வார்த்தை உள்ளுக்குள்ள போய் அவங்களோட மனதுல பதியக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வியாதி, இந்த பலவீனம் வந்தாக்க சோர்ந்து இருப்பாங்க, டல்லா இருப்பாங்க, பசிக்காது, தூக்கம் இருக்காது. இதெல்லாம் டாக்டர் சொன்ன உடனே அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்குறாங்க. தூக்கமே வரல. தூங்கிட்டு இருந்தவங்க முழிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க, தூக்கமே வரல. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. 4 இட்லி உள்ள போயிடும். பசியே தெரியல. நேத்து 3 இட்லி தான் சாப்பிட்டுருப்பாங்க. இன்னைக்கு 4 இட்லி சாப்பிட்டு பசியே இல்லன்னுவாங்க. ஏன்? டாக்டர் சொன்ன வார்த்தை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்கள கொண்டு வந்து ஆலயத்துல உட்கார வச்சு, தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறாரு. நீ முயற்சி செய்து கொண்டே இருந்தால், நீ என்ன பண்ணியனாக்கா ஆக்டிவா இருப்ப. நீ ஆரோக்கியமா இருப்ப. ஹல்லேலூயா. அப்ப டல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரா? நீங்க வந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து, வார்த்தையை வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கனால, நான் ஆக்டிவா இருந்துகிட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் பலனா இருப்பேன். நான் ஆரோக்கியமா இருப்பேன். என்னால செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி உங்களால தூக்க முடியாத ஒரு பொருள் இருந்துச்சா? அந்த பொருள கொஞ்சம் அசைச்சாச்சு பாருங்க. நேத்து நம்மளால தூக்க முடியலல்ல. இன்னைக்கு கட்டாயம் முடியாது. அந்த மாரி நெனச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க முயற்சி செய்யலன்னு அர்த்தம். அந்த பொருள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நேத்து நீங்க மூவ் பண்ணீங்க, மூவ் பண்ண முடியலையா? இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நேற்றை விட நான் இன்றைக்கு பலனா இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்குள்ள இயேசுவுடைய ரத்தம் இருக்கிறபடினாலே இந்த காரியங்கள என்னால் அசைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அசைச்சு பாருங்க. முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு என்ன பண்ணுனாக்க கீழ்ப்படிதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்க ஒரு ரிசல்ட்டுக்குள்ள வந்துடுறீங்க. நம்மனால முடியாது. கழுகு ஒரு நாள் அப்படி நினைக்கிறதே கிடையாது. கழுகு தன் வாழ்நாட்களில உயரத்துல பறப்பதை அது தன்னுடைய ஹேபிட்டா மாத்திக்கிச்சான். என்னதுங்க? அதனுடைய குணாதிசயமா மாறிச்சான் கழுகுக்கு. அது இன்னைக்கு ஒரு உயரம் பறக்குதுன்னா, அந்த உயரம் எவ்வளவு உயரத்துல பறக்குதுன்னு கழுகுக்கு வந்து அதனுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தெரியுமா? நேத்து எவ்வளவு உயரம் பறந்தோம், இன்னைக்கு எவ்வளவு உயரம் பறக்கிறோம்னு கழுகுக்கு தெரியுமா? நம்ம தான் வந்துட்டு ஸ்கேலை வச்சு இல்ல மீட்டரை வச்சு அளந்துகிட்டு இருக்கிறோம். பறவைகளுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. பறவைகளுக்கு தேவன் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தெரியும் நேத்து எவ்வளவு உயரம் பறந்தோம், இன்னைக்கு எவ்வளவு உயரம் பறந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப அந்த கழுகு பார்க்கும், நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா பறந்திருக்கோம், இன்னைக்கு இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் உயரமா பறக்கணும்ட்டு முயற்சி செய்து உயரமாய் பறக்க முயற்சி செய்யுமா? அப்படி முயற்சி செய்யும் பொழுது அதனுடைய ஆர்கன்ஸ், அதனுடைய உறுப்புகள் எல்லாம் என்ன ஆகுதுனாக்க பலன் அடையக்கூடியதாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை பேசிட்டு இருக்கிறேன். டாக்டர் கூட சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கடவுள் உங்களை நேசிக்கிறாரு. இங்க நீங்க கேட்காத விஷயத்தை நீங்க எங்கேயுமே கேட்க முடியாது. முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய பலன் 2 மடங்கு மாறுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய ஆற்றல் 2 மடங்கு மாறுகிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் 2 மடங்கு மாறுகிறது. ஹல்லேலூயா. நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டாரு பேதுரு. ஒரு மீன் கூட பிடிக்கல. வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டான். இயேசு பிரசங்கிக்கிறாரு, பிரசங்கத்தை கேட்கிறான். இயேசு சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போட்டுன்றான். ஆல்ரெடி ட்ரை அப் ஆயிட்டான், சோர்ந்து போயிட்டான். இதுக்கப்புறம் உடம்புல பலன் இல்ல. அப்படியே யோசிக்கிறான், ஏன்னா அந்த மனுஷன்ட்ட சொல்லலாமா வேணாமா? சரி, ஓகே. அந்த மனுஷன் விசுவாசத்தை குறித்து பேசினாரு, கடவுள் செய்வார்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு மனுஷனோடு கடவுள் இருந்தால் அவனுக்காக எல்லாம் வாய்க்கும்னு சொல்றாரு. நம்ம கூட கடவுள் இருக்கிறாருனாக்கா நமக்கு எல்லாம் வாய்க்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், முயற்சி செய்து பார்ப்போம் என்று சொல்லி மிகுந்த ஒரு உடல் வலியோடு கூட மறுபடியுமாய் கடலுக்குள் செல்லுகிறான். தண்டு வலிக்கிறான், ஆழத்துல போகிறான். அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு தண்டு வலிக்கும் பொழுதும் ஒரு கூட்ட மீன்கள் அவன் படகை நோக்கி வரும்படி தேவன் செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் முயற்சி செய்து ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும், ஒரு தண்டு வலிக்கும் பொழுதும் நீங்கள் அனுபவிக்கிற அந்த வலி வேதனைக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் அருகிலே வரும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதனால தான் சொல்றேன், பலவீனமா இருக்கிறீங்களா? பலவீனம் படுக்காதீங்க. பலவீனமான எந்திரிச்சு நில்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ளாது, நான் பலவீனத்தை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி உங்களால செய்ய முடியாத வேலையை செய்ய முயற்சி பண்ணுங்க. நீங்க முயற்சி பண்ணும் பொழுதுதான் தேவன் உங்களுக்குள்ள ஆரோக்கியத்தை பெருகச் செய்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? மத்தவங்க பார்த்து உங்ககிட்ட என்ன உடம்பு சரியில்லைனாங்களே, ஏமாது கேட்கிற, அப்படியே அந்த ஊல கண்ணீர் வடிக்கிற சீன் இருக்க
கூடாது. உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, பார்த்தா ஒன்றும் தெரியல, நல்லா கல்லு கட்டு மாதிரி இருக்கிறிய. அவங்க அப்படி கேட்கணும். பைபிள் என்ன போட்டிருக்கீங்க? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். புஷ்டியா இருப்பாங்களாம், பசுமையா இருப்பாங்களாம், ஆரோக்கியமா இருப்பாங்களாம், பலனா இருப்பாங்களாம். உங்களை பார்க்கறவங்க கேட்கணும், ஏன் உனக்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிச்சு அந்த லூசு, நீ நல்லா கல்லு மாதிரி இருக்கிற, உனக்கு என்ன உடம்பு சரியா போச்சு? சொன்னா அதுதான் உடம்பு சரியில்லாம கிடக்குது, நீ நல்லா கல்லு மாதிரி இருக்கிற. நீங்க சொல்லணும், நான் உடம்பு சரியில்லைன்னு ஊர் ஃபுல்லா சொல்லி சொல்லி அது உடம்பு சரியில்லாம போச்சு, நான் இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி ஆரோக்கியமா இருக்கிறேன்? ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உட்காரும் பொழுதெல்லாம் அந்த தேவனுடைய கிருபை என் தலையின் மேல் இறங்க இறங்க இறங்க, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் அவன் தாடிகளிலும் அங்கிகளிலும் வலிந்தது எப்படியோ அப்படியே தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தை என் காதுகளிலே கேட்கும் பொழுதெல்லாம் என் உடல் உறுப்புகள், என் அவயங்கள், இரத்த துளிகள், நரம்புகள் எல்லாம், என் ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே பலன் கொள்ளுகிறது. பலன் கொள்ளுகிறது. உங்களை பலப்படுத்துகிற இடம் இந்த இடம். அல்லேலூயா. உங்களை சோர்வுக்குள்ள உண்டாக்குற இடம் அல்ல, உங்களை பலப்படுத்துகிற இடம். உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன பலன் இருக்குது? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு என்று சொல்லி பாருங்க. இந்த காண்டாமிருகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலன், அந்த ஆற்றல் தேவன் உங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது. எது முயற்சி? எது முயற்சி? செய்ததையே செய்து கொண்டு இருப்பது முயற்சி அல்ல, செய்ததை தாண்டி செய்ய முயல்வதே முயற்சி. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, நான் கொஞ்சம் எழுதிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் லிசன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய ஆள் மனசுல பதிஞ்சிடும். எது முயற்சி? செய்ததையே செய்து கொண்டு இருப்பது முயற்சி அல்ல, செய்ததை தாண்டி செய்ய முயல்வதே முயற்சி. கழுகு ஒரு செட்டன் லெவல், ஒரு 300 அடி உயரத்துல பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கழுகுக்கு தெரியும், நேத்து நம்ம 300 அடி பறந்தோம்னு சொல்லிட்டு. திருப்பி அந்த 300 அடி கிட்ட போகுது பாத்தீங்களா, அது இல்ல முயற்சி. 300 அடிக்கு மேல ஒரு அடி போகுது பாத்தீங்களா, அதுதான் முயற்சி. ஹல்லேலூயா. சோ நீங்க வாழ்க்கையில எந்த விஷயங்களை செய்து கொண்டு இருந்தீங்களோ, செய்கிற விஷயங்களே செய்து கொண்டு இருக்கிறது முயற்சி கிடையாது. அதை தாண்டி ஒரு படி மேல, நேத்து கொஞ்சம் பைபிள் வாசிச்சீங்க, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா. நேத்து ஜெபிச்சீங்க, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா. நேத்து விசுவாசிச்சீங்க, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா. நேத்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டீங்க, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா. இன்னும் 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 உங்களை நீங்கள் மெருகேற்றிக் கொண்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் முயற்சி. ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது. தேவன் ஏன் கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை கொடுக்கிறார் அப்படின்னாக்க, முயற்சித்து கொண்டே இருப்பதற்கு. ஹல்லேலூயா. முயற்சித்து கொண்டே இருக்கிறதுக்கு தான் கழுகுக்கு சமானமான வயதை தேவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். முயற்சி செய்யாமல் இருக்கிறவர்களுக்கு கழுகுக்கு சமானமான வயது தேவையில்லை. 10 1 11 அதோட இது ஒன்று இருந்துட்டு போறதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையும் சபையும் தேவையல்ல. எல்லா உலகத்து மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டாக, உதாரணமாக வேதத்தின்படி வாழ்ந்து காட்டுவதற்காகவே தேவன் கழுகுக்கு சமானமான வயதை நமக்கு மறுபடியும் ஆய் கொடுக்கிறார். உங்களுக்குள்ள கழுகுக்கு சமானமான திரும்ப வாழ வயது இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். நான் ஊழியக்காரன் ஸ்தானத்தில் இங்கிருந்து அவங்களை டிக்ளேர் பண்றேன், நான் இம்பார்ட் பண்றேன். உங்க மேல அந்த ஆசீர்வாதத்தை நான் கட்டளை எடுக்கிறேன். உங்கள் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் மாறுகிறது. மருத்துவர்களுடைய வார்த்தையை காட்டிலும் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன். பைபிள்ல போடல, நான் மருத்துவருடைய வார்த்தையை நிலை நிறுத்துவேன் எங்கேயாச்சும் போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கிறாரு? நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துவேன். சார், அப்ப ஊழியக்காரன் எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான இடத்துல இருக்கான் பாருங்க. ஊழியக்காரன் இடத்துல நின்று சொல்லக்கூடிய காரியங்களை கேட்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில தேவன் நடைபெற செய்வார், நிலை நிறுத்துவார். நீங்க இன்னும் நிறைய வருஷம் உயிரோடு இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. இப்பயே போட்டோக்கு அளவுல எடுக்கக்கூடாது. சில பேரை பார்த்துருக்கேன், கல்லறையை வெட்டி வைக்கிறது, கல்லறைக்கு என்ன மார்பிள்ஸ் போடணும், என்ன சிலுவை வைக்கணும், நான் இறந்த பிற்பாடு எப்படிப்பட்ட போட்டோ வைக்கணும். சாகிறதுக்கு முன்னாடி ஏன் சாவை குறித்து பேசிட்டு இருக்கிறேன்? இல்லை, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண முடியாதுல்ல. அப்படியே எங்கள் அப்பா யாருக்கும் தெரியாத ரகசியம். சரி, சாகிறதுக்கு முன்னாடியே கல்லறை கட்டுறது, ஜோடிக்கிறது, லைட்டு வைக்கிறது, வீட்டில் எப்படிப்பட்ட ஃப்ரேம் பண்ணணும், என்ன லைட்டு போடணும். மஞ்சள் கலர் லைட்டு போட்டுறாத, எப்போ செத்ததுக்கு அப்புறம் ஒயிட் லைட்டு போடு, அப்பதான் மூஞ்சி கொஞ்சம் நல்லா பிரைட்டா தெரியும். டே, செத்து போனது கூட மூஞ்சி லைட்டா தெரிஞ்சா டார்க்கா தெரிஞ்சா. சாகிறத முதல்ல பேசவே கூடாது. ஹல்லேலூயா. சாகிறத பேசவே. ஆமா, ஒன்று எழுதிட்டு வந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. முயற்சி செய்கிறவன் மரணத்தை ஜெயிக்கிறான், முயற்சிக்காதவனை மரணம் ஜெயிக்கிறது. ஹல்லேலூயா.
முயற்சிக்கிறவன் மரணத்தை ஜெயிக்கிறான், முயற்சிக்காதவனை மரணம் ஜெயிக்கிறது. அப்ப நீங்க முயற்சி செய்துகிட்டே இருந்தீங்கன்னாக்கா சாவு உங்ககிட்ட வராது. அல்லேலூயா. சாவு யாருக்கிட்ட தெரியுங்களா வரும்? யார் அதை விரும்புறாங்களோ அவங்க கிட்ட வரும். மரணத்துக்கு யாரை பிடிக்குதோ அவங்க கிட்ட வராது. யாருக்கு மரணத்தை ரொம்ப பிடிக்குதோ அவங்க கிட்ட மரணம் சுத்திக்கிட்டே இருக்கும். ரோட்ல போகும்போது பாக்குறேன், அப்படின்ட்டு கூட தப்பிக்கிறான். பாக்குறேன், ராஜா கொஞ்சம் இல்லடா, தட்டி தூக்கி இருப்பாங்கடா. எப்படின்னாக்க அவனுக்கிட்ட பாருங்க மரணம் வர மாட்டேங்குது, அவ்வளவு ஸ்பீடா ஓட்டுறான். பொறுமையா வண்டியில போயிட்டு இருக்கிற பக்கி கீழே வந்து கிடக்கு அப்படியே. ஏன்னாக்கா அதுக்குள்ள யோசனை, செத்து போயிருவோமோன்னு வண்டி ஓட்டிட்டே போகுது. எங்கேயோ போகாத வண்டி பிரேக் பிடிக்காம இவனை வந்து ஏத்துது. அவன் ஒருத்தன் யமனுக்கு டிமுக்கி கொடுத்துட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். யமனே இந்த பாசக்கார எடுத்து வந்தா கூட எஸ்கேப் ஆயிடும் போல. அப்படியே லெஃப்ட் போட்டு டக்குன்னு ரைட்ல போயிடுறான். டிராபிக் போலீஸ்னாலே பிடிக்க முடியல. ஹல்லேலூயா. அவன்கிட்ட கேட்டா கணக்கா, சாவா ஜி, அதெல்லாம் என்னைக்காச்சும் வந்துட்டு போகுது ஜி, நம்மளாம் சாவை கண்டு பயப்பதில்லை ஜி. அவன் 8 போட்டுக்கிட்டே போறான் ரோட்ல, அவன்லாம் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். பயந்து போற டிக்கெட்டுங்க அடிபட்டு போயிருதுங்க. அதனால கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா மரணத்தை குறித்து பயப்படாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? மரணத்தை குறித்து பயப்படவே கூடாது. மரணத்துக்கு எதிராய் பேசணும். பவுல் பேசினா தெரியுங்களா? மரணமே, வசனத்தை யார் மாத்துறது? நம்மளுக்கு வசனம் தெரியல, அவ்வளவுதான். தோமா எனக்கு மாமான்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துல நம்ம வசனத்தை கொஞ்சம் உஷாரா சொல்லணும். மரணமே, பாதாளமே, பாருங்க மனுஷன் மரணத்தை பார்த்து கேட்கிறாரு. மரணமே அவன் கூறீங்க, என்ன சாவடிக்கிறேன்னு சொன்னீங்க, அத்தனை முறை அடிச்சு ரோட்ல போட்டாங்களே, அத்தனை முறை என்னை குற்ற குளிரமா தூக்கி போட்டாங்களே, எங்க இருக்கிற மரணமே நீ? அவன் சொல்றான், நான் மரணத்தை எதிர்நோக்கி வாழ்கிறவன் அல்ல, எனக்குள் ஜீவாதிபதியாகிய இயேசு இருக்கிறபடினாலே நான் அவருக்காய் வாழ்கிறேன். அல்லேலூயா. நீங்க யாருக்காக வாழணும்? அவருக்காய் வாழ்கிறவர்கள். உங்கள்கிட்ட மரணம் வராது. பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தையா, ஜோடி போட்டு தான் மார்க்கெட்டுக்கு போவோம், ஜோடி போட்டுக்கு தான் சினிமாவுக்கு போவோம். அந்த ஒரு ஜோடி இல்லாதது கை ஒரு மாதிரி வாடி போயிருக்கியா, ஏன் கூட நீங்களும் போகணுமா? ஜோடி போனா போயிட்டு போகுது. ஒரு செருப்பு காணா போச்சு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு செருப்பாச்சும் கொண்டு போய் கட்டிலு கீழே அண்டை கொடுக்கறதுக்காச்சும் பயன்படுத்துறீங்கன்ற மாதிரி. ஜோடி போச்சியா இவங்க அப்படியே வாடி போயிட்டே இருப்பாங்க. ஜோடி போனா போயிட்டு போகுது. அது மரணத்தை விரும்பிச்சு போயிடுச்சு. நான் மரணத்தை விரும்பல, நான் ஜீவனை விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் எத்தனை நாள் இந்த பூமியில உயிரோடு வாழ்ந்தாலும் அது என் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அப்ப கழுகு என்ன பண்ணா, உயர பறப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்குமா. தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் நான் கை தூக்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் யாருனாக்க, இந்த பல்ப் எரியுது பார்த்தீங்களா, இந்த பல்பை, ஃபிலமெண்ட் பல்பை கண்டுபிடிச்ச மனுஷன். அந்த பல்பை கண்டுபிடிக்கும் பொழுது அவர் எத்தனை முறை தோல்வி அடைந்தார் என்பதை ரெக்கார்டு சொல்லுது. அவர் ஒவ்வொரு முறையும் அந்த பல்பை கண்டுபிடிக்கும் பொழுதுலாம் தோல்வி அடைஞ்சிட்டாராம். அது ரெக்கார்டில் எழுதுறாரு. எதனால ஃபெயிலியர் ஆச்சு எழுதிக்கிட்டே வந்து அந்த புக்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சான். எத்தனை முறை தோல்வி அடைந்தார்னு எடுத்து பார்க்குறாங்க. 2774 முறை பல்பை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணி என்ன பண்ணாருங்க, தோத்து போயிட்டாராம். தோல்வி அடைந்து 2775வது முறை தான் அவர் என்ன பண்ணாருனாக்கா அந்த பல்பையே கண்டுபிடிச்சாராம். கண்டுபிடிச்சு அவன் அசிஸ்டண்ட சொன்னாராம், அதை எடுத்துட்டு வாப்பானாராம். எடுத்துட்டு வந்து பதட்டத்துல கீழே போட்டு உடச்சிட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் சாட்டுறாங்க. என்ன அப்படி இருக்கும்? அவர் சொன்னாராம், அதை மறுபடியும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கிட்ட இருக்கு. எடுத்துட்டு வர சொன்னேன், கீழே போட்டான். இந்த டேட்டா மாற்றி அமைங்க, அடுத்த நாள் வாங்க, இதே மாதிரி நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரான். நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணாரா, செஞ்சாரா, மறுபடியும் ஃபார்ம் பண்ணாரா, எடுத்துக்கொண்டு வந்தாரா. அடுத்த நாள் திருப்பி அவனே எடுத்துன்னு வர சொன்னாராம். ஃபோட்டோகிராஃபர்லாம் பார்த்தாங்க, இந்த புத்திசாலிங்கெல்லாம் முட்டாளாவே தான் இருப்பாங்க போலப்பா, ஏன்னா திருப்பி அவனே எடுத்துன்னு வர சொல்றாரு பாருங்க. அவர் சொன்னாராம், எடுத்துன்னு வாடா, நீ எத்தனை தடவை உடைச்சாலும் அதை நான் கண்டுபிடிக்க முடியும்டா. ஏன்னா நான் 2774 முறை தோத்து தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன், முயற்சி செய்து தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். நீ இன்னும் 100 முறை உடைச்சா திருப்பி என்னால பண்ண முடியும். உனக்குள்ள இருக்கிற பயம் உன்னை விட்டு நீங்கணும். ஹல்லேலூயா. அடுத்த முறை அவன் எடுத்துட்டு வந்தானா அவ்வளோ ஜோரா கொண்டு வந்து அந்த டேபிள் மேல வச்சு அவர் டெமோ காமிச்சாராம். டெமோ காமிக்கும் போது கேட்டாங்களா, தாமஸ், are you accepting that 2774 times you failed? அவர் சொன்னாரா, நோ அப்படின்னாரா. ஏன்? 2774 முறை இதை எப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா.
அப்போ நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது தோல்வி அடைகிறீங்களா? தோல்வி அடையும் பொழுது நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்ற மனநிலைக்கு வரும் பொழுதுதான் நீங்கள் அடுத்தடுத்து முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும்னு நம்ம யோசிக்கிறேன், முயற்சி எடுக்கிறேன். பைபிளை திறக்கும் பொழுது ஒரு தடை வந்துடுது. யாரோ ஃபோன் பண்றாங்க, யாரோ கூப்பிடுறாங்க, இல்லை யாரோ வேலை வந்துடுது, மூடி வச்சுறேன். அடுத்த நாள் போறேன், திருப்பி இதே இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடிவு பண்ணிட்டேன், நமக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் கிடையாது. மூடி வை பைபிளை. இது எடுக்கும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடுது அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். சரி, நேற்று மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் பைபிளை படிக்கிறேன். சார் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, சார் நாளைக்கு நான் பைபிள் படிக்கிறேன். சார் நாளைக்கு மிஸ் ஆயிடுச்சு, நான் நாளை கழிச்சு நான் பைபிள் படிக்கிறேன். எவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் கழுகுக்கு சமானமான திரும்ப வாழ வயதை கொடுக்கிறார். அல்லேலூயா. முயற்சிக்கிறவர்கள் தோல்வியை ஜெயிக்கிறார்கள், முயற்சிக்காதவர்களை தோல்வி ஜெயிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? முயற்சிக்கிறவர்கள் தோல்வியை ஜெயிக்கிறார்கள், முயற்சிக்காதவர்களை தான் தோல்வி ஜெயிக்கிறது. யார தோல்வி ஜெயிக்குது? யாருக்கு தோல்வி இருந்துகிட்டே இருக்கு தெரியுங்களா? எவன் முயற்சிக்காம இருக்கணும் அவனை தான் தோல்வி என்ன பண்றதுனாக்கா ஒவ்வொரு நாள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குதா? அப்ப கழுகுக்கு சமானமான வயது உங்களுக்கு தேவன் கொடுக்கிறாண்டா, நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும், பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும், வேதத்தை படிச்சுட்டே இருக்கணும், அறிக்கை செய்துகிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்புனீங்க, விசுவாசிங்க, அது நடக்கலனால விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, முயற்சியை விட்டுறக்கூடாது. மறுபடியும் ஒரு காரியத்தை விசுவாசிக்க ஆரம்பிங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் அநேக வருடங்களை கொடுத்திருக்கிறார். சில பேர் என்ன சொல்றாங்க, நான் விசுவாசிச்சு வந்தேன் சார், இத்தனை வருஷம் நடக்கல, மிஞ்சி இத்தனை வருஷம் தான் இருக்குது, இதுக்குள்ள என்ன நடந்துற போகுது அப்படின்ற மனநிலைக்குள்ள வர்றாங்க. ஆனா கழுகுக்கு சமானமான வயதை குறித்து அறிந்தவர்கள், நான் 40 வருடங்களை கடந்தாலும் இன்னும் 40 வருடங்களை கடந்து அதுக்கப்புறம் நான் உயிரோடு வாழ்ந்து அப்புறமும் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கான என் நாட்களை தேவன் தீர்மானிக்க கூடியவராக இருக்கிறார். 75 வயசுல ஆபிரகாமை கூப்பிட்டாரு, குழந்தைய கொடுப்பாரு. 100 வயசுல குழந்தைய கொடுத்தாரு. அடுத்து 75 வயசு வாழும்படி செய்தாரு. ஹல்லேலூயா. 175 வருஷம் அவன் யோசிச்சிருப்பான். 75 இன்னும் 100க்குள்ள முடிஞ்சு போச்சுன்னா லைஃப் ஓவர் அப்படின்னு கடவுள் சொன்னார். என்ன நினைச்ச? நான் என்னைக்கு உன்னை கூப்பிட்டேன்? 75. அதுக்கப்புறம் 100 வயசு வரைக்கும் நீ வாழ்வ. ஹல்லேலூயா. அதுதான் கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது. உங்களுக்கு தேவன் கழுகுக்கு சமானமான திரும்ப வாழ வயதை வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் முயற்சிக்கிற ஜாதி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் முயற்சிக்கிற ஜாதி, நான் முயற்சிக்கிற ஜாதி, நான் முயற்சிக்கிற ஜாதி. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, முயற்சி செய்யும் உயிர் அணுக்கள் மாத்திரமே உருவம் அடைகிறது. இன்னும் கொஞ்சம் டீப்பா போறேன். ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? 10 நிமிஷம் பேசலாமா? எல்லாத்தையும் கேட்கிறேன். சரி, ஓகே. முயற்சி செய்யும் உயிர் அணுக்கள் மாத்திரமே உருவம் அடைகிறது. பாருங்க, ஒரு தாயின் வயிற்றில் அந்த உயிர் அணுக்கள் போய் சேரும் பொழுது எல்லா உயிர் அணுக்களுமே ஒரு கருவாக உருவாகி உருவம் அடைகிறது கிடையாது. எந்த உயிரணுக்கள் முயற்சி செய்து அந்த கருப்பையை எட்டுகிறதோ அது மாத்திரமே உருவம் அடையக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீங்க உங்களை கண்ணாடிக்கு முன்பாக நின்று பார்த்து சொல்லுங்க, நான் எங்க அம்மா வயிற்றுல நான் ஒரு உயிர் அணுவா இருக்கும் பொழுதே நான் முயற்சி செய்தபடியினால் மாத்திரமே என் தாயின் கருவறையை அடைந்து உருவம் பெற்று இன்னைக்கு ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே முயற்சி செய்வது என்பது என்னுடைய முதல் நாளில் துவங்கினது. அல்லேலூயா. முயற்சி செய்யறது எப்போ துவங்குச்சு? ஃபர்ஸ்ட் டே. என்னைக்கு? தாயின் கருவறைக்குள்ள கடந்து சென்று அநேக உயிரணுக்கள் நீந்தி சென்ற பொழுதிலும், அநேக உயிரணுக்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போன வேளையிலும், நான் முயற்சி செய்தபடியினாலே, தேவன் எனக்கு முயற்சி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தபடியினாலே என் தாயின் கருவறையை அடைந்து நான் உருவமாய் மாறி இன்றைக்கு என்னை இந்த உலகத்தில் தேவன் நடமாட விட்டிருக்கிறார் என்றால், அன்றைக்கு நான் முயற்சி செய்தபடியினாலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் நான் முயற்சி செய்யக்கூடியவனாக தான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தரை குறித்து பெரிய திட்டம் இருக்குது. நீங்கள் உட்கார்ந்து இடம் சாதாரணமாக இடமாக இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை விசேஷமான வார்த்தை. அல்லேலூயா. விசேஷமானவர்களுக்குத்தான் தேவன் விசேஷமான வார்த்தைகளை கொடுக்கிறார். உங்க கண்ணாடியில போய் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடிக்கு முன்பாக நின்று, இதுக்கு முன்னாடி கண்ணாடியை பார்த்தது வேற விஷயம். தலையை சரி பண்றது, மூஞ்சியை சரி பண்றது, உங்களுடைய டெக்கரேட் பண்ணிக்கிறது, அதுக்காக தானே கண்ணாடியை பார்த்தீங்க. இதுக்கப்புறம் கண்ணாடியை பார்க்கும்போது சொல்லுங்க, எங்க அம்மா வயிற்றுல அந்த முதல் நாள் நான் உயிர் அணுவா கருவறையை சென்று அடைந்து முயற்சியினாலே தான் இன்றைக்கு நான் ஒரு உருவமா நின்று கொண்டிருக்கிறேன் என்றால்,
அந்த உருவத்தை கொடுத்த என் தேவன் இன்னும் நான் முயற்சி செய்யக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் முயற்சி செய்ய உங்க வாழ்க்கையில நீங்க மேல வந்துகிட்டே தான் இருப்பீங்க. உங்களை பத்தி பேசுறவன் கீழே இருந்துகிட்டே தான் இருப்பான். முயற்சி செய்கிறவன் மேல வந்துகிட்டே தான் இருப்பான். அதனால தான் கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வைத்த தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சில காரியங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அது அடுத்த வாரத்துல உங்களோட கூட ஷேர் பண்ணலாம்னு விரும்புகிறேன். ஏன்னா 10 நிமிஷம் கேட்டு 5 நிமிஷத்துல முடிக்கிறது தான் நல்லவனுக்கு அழகு. அப்போ ஒண்ணு செய்றேன், இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஜாதி. 2, நீங்க உயர பறக்கிற ஜாதி. 3, நீங்கள் முயற்சி செய்கிற ஜாதி. நீங்கள் எதை முயற்சி செய்கிறீங்களோ அதை உங்களுக்கு தேவன் ஆகும்படி செய்வார். அல்லேலூயா. முயற்சி செய்யுங்க. சின்ன சின்ன காரியங்களை முயற்சி செய்யுங்க. வேதம் படிக்கிறதுல முயற்சி செய்யுங்க. ஜெபிக்க முயற்சி செய்யுங்க. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறதுல முயற்சி செய்யுங்க. உங்க வீட்டு பக்கத்துல சில வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்களா, தைரியமா போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்லையா, அன்னைக்கு ஒரு அம்மாட்ட ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு வர்றேன், ஓன்னு அழுகல் சத்தம். என்னாச்சு? நம்ம இறந்துட்டாங்கய்யா. அந்த தெரு பக்கமே நான் போறது இல்ல. பாத்தீங்களா, இதுதான் பிசாசு பண்றது. அந்த அம்மா இறந்துட்டாங்க, ஓகே. அந்த அம்மானால முயற்சி செய்ய முடியுமா? உங்களால முயற்சி செய்ய முடியும்ல? சரி, இந்த அம்மா இறந்துட்டாங்கன்றனால உங்களுடைய ஹோப் அப்படியே விட்டு போயிடக்கூடாது. அந்த அம்மா விட்டு போயிடுச்சு. ஆண்டவரே, நான் ஜெபிச்சேன், விசுவாசத்தோடு ஜெபிச்சேன். ஆனால் அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் நான் சொல்றேன், ஆண்டவரே, என் வாழ்நாட்களில் அநேகரை நான் உயிரோடு கூட எழுப்புவேன். அல்லேலூயா. சார், இதுதான் சார் விசுவாசம். அந்த அம்மா ஜெபிச்சு அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த பக்கமே போறது இல்லை. அந்த பக்கத்து போகும்போது பக்கத்துல சுத்தி போறேன். அந்த தெருவுக்குள்ள தைரியமா போங்க. அந்த தெருவுக்குள்ள தைரியமா போங்க. 10 பேர் சொல்லட்டும், இந்த பாரு, சும்மா உயிர் உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருந்துச்சு. பையன் பால் ஊத்துறதுக்குள்ள வந்து முடிச்சு விட்டு போயிடுச்சு. ஜெபின்னு கூப்பிட்டாங்க, ஜெபிச்சுச்சு, டிக்கெட் போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு ஆளுனுக்கா? பரவாயில்ல. உங்களை குறிச்சு மத்தவங்க அவமானமா பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தையில உங்களுக்கு தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து பிறர் அவமானமாக பேசும்போது அந்த வார்த்தைகளை தேவன் கேட்கிறாரு. அந்த வார்த்தைகளை கேட்கிற தேவன் என்ன செய்வார் தெரியுங்களா? அதே தெருவில் அதே இடத்துல மறுபடியும் ஒருத்தரை செத்து போனவங்களை உயிரோடு எழும்பும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ உங்களை குறிச்சு பேசினா பாத்தீங்களா, அந்த டிக்கெட் நீங்க அப்படியே தேடணும். யார் பாது? ராமசாமியா? இல்ல, அவன் இல்லைங்க. கூட்டு வா அந்த டெட் பாடி எழுப்பியாச்சுல, அவன் இங்க வந்தாலும் இந்த ஆளு வெளியில போகணும். இல்லைங்க, அன்னைக்கு தெரியாம பேசிட்டேன். தெரிஞ்சு பேசினா தெரியாம பேசினா அவனை வலிச்சுனுவான். முதல்ல வலிச்சுனுவான். என்னப்பா சொன்ன அன்னைக்கு? கடைசி பால் ஊத்துறதுக்குள்ள கதையை முடிச்சு விட்டேன்னு சொன்னேன்ல. செத்து போனோன்னு இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இதுக்கு என்ன சொல்ற? ஹல்லேலூயா. சார், அதான் சார் விசுவாசம். அதான் விசுவாசம். நான் சொல்றேன், உங்களுக்கு விசுவாசத்தை பயிற்சி செய்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருங்க, முயற்சி செய்து கொண்டே இருங்க. முயற்சி செய்கிறவனை தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறதே கிடையாது. முயற்சி செய்கிறவனுக்கு தேவன் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். கழுகு உயரத்தில் பறக்க பறக்க கழுகனுடைய தன்மை வேறுபடுகிறது போல நீங்கள் முயற்சி செய்ய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை தேவன் மெருகேற்றி கொண்டே இருப்பார். விசுவாசமான காரியங்களை சொல்லுங்க, விசுவாசமான காரியங்களை பேசுங்க, வீட்டுல நல்ல காரியங்களை யோசிங்க, விசுவாசமா சொல்லுங்க. பையன் படிக்கலையா? போன மாசம் தான் ஜெபம் பண்ணேன். இந்த மாசம் பாரு 40க்கு, போன மாசம் 40, இந்த மாசம் எவ்வளவு வாங்கியிருக்கு? 35. என்ன கழுதை தெரிஞ்சு கட்டணம் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க கூடாது. நீ கழுகை போல உயர பறக்கும்படியாய் தெரிந்து கொள்ளவன். அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க டிக்ஷனரியில் இருக்கிற வார்த்தை உங்க டிக்ஷனரியில கொண்டு வராதீங்க. உலகத்துல இருக்கிற டிக்ஷனரி உங்க டிக்ஷனரி கிடையாது. உங்க டிக்ஷனரி இதுதான். அல்லேலூயா. உலகத்துல வச்சிருக்க டிக்ஷனரி வேற. என்ன கழுதை தெரிஞ்சு கட்டணம் வாங்கிட்டு இருக்கு, கட்டெரும்பு சித்தெரும்பு ஆகிட்டு இருக்கு, அவன் அப்படிதான் பேசுவான். நீங்க எப்படி பேசணும்? கிடையாது. நீ கழுகுக்கு சமானமாய் வாழ வயது பெற்றவன்டா, நீ ஞானத்துல நிறைந்தவன்டா, உனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறாரா, நீ நல்லா படிப்படா, எனக்கு நம்புறேன், நீ நல்லா படிப்பா. அவன் நம்பலனா கூட நீங்க நம்புங்க. நீங்க நம்புனீங்கனாக்கா அந்த நம்பிக்கை அவனை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசிங்க சார், நல்ல காரியங்களை விசுவாசிங்க. நீங்க முயற்சி செய்ய ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை முறை தோத்தாண்டு? 2700. இந்த இடத்துல இருக்கிற ஆளுங்க எத்தனை முறை தோத்துருக்கீங்க? 5 தடவை, ஒரு 10 தடவை. பேதுரு போய் கேட்கிறார், ஆண்டவரே சொல்லுப்பா, என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் சார், எத்தனை முறை அவனை மன்னிக்கட்டும்? 7 தடவை மாத்திரமோ? பார்த்தாரு, ஆடு தானா வந்து தலையை கொடுத்து வெட்டு வெட்டுன்னு சொல்லுது. சும்மாவே அவர் பேசுவாரு. அவர்கிட்ட வந்து கேட்டான் பாருங்க, ஒரே வெட்டு 7-70 தூரம் மன்னி போன்ட்டாரு. கேட்டது குத்தமாய் போச்சு. ஏன்னா 4 தடவை 7 தடவை மன்னிச்சுட்டான். கடவுள் இப்ப சொன்னானாக்க வெட்டிருப்பான். இவன் பேதுரு அவனை வெட்டலான்னு பார்த்தான், தம்பிய சொந்தக்காரனை. கடவுள் இவனை வெட்டிட்டாரு. இன்னைக்கு வந்தாம்பா பிரியாணிக்கு ஆடு, ஒரே வெட்டு. கரெக்ட். என்ன ஆச்சுனாக்கா 7-70 தடவை மன்னி போன்றாரு. மன்னிக்கிறதும் ஒரு முயற்சி தான். ஹல்லேலூயா. சில பேர் அவங்களால மன்னிக்க முடியுமா? சில பேரை மன்னிக்கவே முடியல. மன்னிக்கிறதுக்கு ஒரு முயற்சி தேவை. அந்த கதையை எடுத்து வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. மத்தேயு 18 ஒருத்தர் 10,000 வாங்கியிருந்தான், ஒருத்தர் 100 வாங்கியிருந்தான். 10,000 வாங்கினவன அவன் ஓனர் மன்னிச்சுட்டான்.
வெளியே வர்றவன் இவன்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கினா பாத்தீங்களா, அவனை தொண்டையை பிடிச்சி அப்படியே நெரிக்கிறான், ஏத்துறான் அப்படியே. குடுப்பியா யா குடுத்தன சாமி என்னை விட்டுருப்பான்றான். விட மாட்டேன் குடு அப்படின்னு கசக்குறான். இன்னொருத்தன் போய் சொல்லிட்டான், யா நீங்க 10,000 மன்னிச்சீங்களே, அவன் இவனுடைய எதிரி போல. யா 10,000 மன்னிச்சீங்களே, ஆமா அவன் 100 மன்னிக்காம அவனை போட்டு நசிக்கிட்டுங்க, தூக்கிட்டு வாடா அவனுண்டாங்க. தூக்கிட்டு வந்து 10,000 மன்னிச்சு அவனுக்கு 100 மன்னிக்கிறதுக்கு வலிக்குது அவனுக்கு. தூக்கி அவனை கொண்டு போய் உபத்திரக்காரர் இடத்துல போடுங்கள் அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், மன்னிக்கிறதுக்கும் ஒரு முயற்சி தேவை. உங்களால சிலரை மன்னிக்க முடியலையா, ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இவங்களை மன்னிக்க முடியல, மன்னிக்க எனக்கு ஒரு முயற்சி செய்யக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே கேளுங்க. நீங்கள் எவ்வளவாய் மன்னிக்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் தேவனிடத்தில் நெருங்குகிறீர்கள். அல்லேலூயா. மன்னிக்கிறவனும் மறக்கிறவனும் மேல் ஜாதி, மன்னிக்காதவனும் மறக்காதவனுமே கீழ் ஜாதி. மன்னிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், நீங்கள் தேவனுக்கு அருகில் நெருங்குகிறீர்கள், நீங்கள் தேவ உருவமாய் மாறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த மாலை வேளை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகளே, உன் முயற்சியை விட்டுறாத, முயற்சி செய், விசுவாசத்தை பயிற்சி செய்து கொண்டே இரு. உன்னை விட சிறப்பான இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. உன் கூட கடவுள் இருக்கிறாரு, உன் கூட தேவன் இருக்கிறாரு. நீ பெரிய காரியங்களை செய்வாய். கண்களை மூடுவோமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலே கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது எங்களுக்கு நீர் கொடுக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வாழ வயது எதை குறிக்கிறது? இன்னும் நாங்கள் இந்த பூமியில அநேக ஆண்டுகள் உயிர் வாழ போகிறோம். நாங்கள் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் எங்கள் தேவனுக்கு மகிமையுள்ள நாட்களாய் மாறப்போகிறது. நாங்கள் முயற்சி செய்வோம் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, விசுவாசத்தை செயல்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருப்போம். முயற்சி செய்கிறவர்கள் மாத்திரமே ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்களே, அதற்காய் நன்றி. இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசியிருக்கிறதே, பேசின எல்லா வார்த்தைகளுக்காகவும் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமா